அன்பு மலர்களே. நான் உடனே தான் சொல்லுவேன், தம்பி எனக்கு சரஸ்வதி வந்து ஒரு கூடை, இதை நான் விற்க வர இல்லை, நீ தாரது தான். மயக்கம் என்ன? இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், எனக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை என்று கூட சொல்லலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? இந்த நாளை பாட்டை நான் அவ்வளவு விரும்புறது. காரணம் என்னென்றால் அதில் கலப்படம் கூட அந்த அதிகாலையிலே அலையோசையிலே பரியல் சொன்ன மாதிரி புரிந்தவன் பிஸ்தா அவ்வளோ ஒரு இந்த உலகம் பாடும் பாடலோசை. இந்த முறை நான் நினைச்சது நடந்து போகணும் மலை கண்டு. நான் இந்த முறை இந்த மலை நடந்து போய்தான் சிறந்த பாடலுக்கான விருது வந்தது. கரைச்சி பிரதேச கலாசார பேரவை. எனது புறப்படம் பருத்தித்துறை புலோலி. அவன் முகம் நம்மையாளும் முகம். காணி கடைகளும் இருக்குது. அப்போ நாங்கள் திருமணம் முடிச்ச காலத்திலேருந்து இப்போ கிளர்ச்சி தான் வாழ்க்கை. வானும் நிலமும் என்னுடன் இசை பாடும், இசை என்னிடம் உருவாகும். கண்ணன் கோஷ்டி, ராஜன் கோஷ்டி, அருணா கோஷ்டி எல்லாம் இருந்தது. வாழ்த்திடவே நின்பதம் சரண் புகு. நான் பாட எங்கேயாலும் கோயிலுக்கு போனால் உடனே தானும் சாரியை நாள் வழியிட்டோம். இன்று நான் தான் தேனென்றது உந்தன் வீடு தேடி வந்தது. துல்லியமான ஒளியை வழங்கணும் என்றும் எல்லாரும் நாடுற ஒரே ஒரு இடம் என்று அது இப்போ தமிழ் எந்திரன் தான். உங்களுக்கு தெரியும், நம்மளை பற்றி நாம சொல்லாட்டி ஒரு தரம் சொல்ல போகிறது இல்லை இந்த காலத்தில். ஃபோனில் பாட்டுகள் வந்து அதை பாடம் வைக்கின்றுப்பான். ஐயா இந்த உலகமே வேறு என்றதை தான் காட்டினார். அதாவது குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். சில பேர் நம்பி கலையாக நினைக்கிறேன் இல்லை, அதான் எனக்கு பிடிக்கிறேன் இல்லை. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொலியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், எனக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை என்று கூட சொல்லலாம். கிளிநொச்சி மண்ணில் இருந்து 76 வயதுடைய ஒரு ஐயாவை என்னுடைய கலையத்துக்கு அழைத்து வந்திருக்கிறேன். இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன். அதாவது யாரையெல்லாம் பார்க்க முடியாதோ அல்லது யார்கிட்ட இருந்து பரிசு வென்ற அரிதோ அப்படியான ஒரு பெரிய ஒரு ஆள்கிட்ட இருந்து கூட பரிசில் பெற்ற ஒரு ஐயா வேலுப்பிள்ளை ராசேந்திரம் கிளிநொச்சி மண்ணில் இருந்து அழைத்து வந்திருக்கின்றோம். ஏராளமான பாடல்கள். அதிகாலையிலே அலையோசையிலே ஓம் என்னும் மந்திரம் கேட்கிறது. அதிகாலையிலே அலையோசையிலே ஓம் என்னும் மந்திரம் கேட்கிறது. ஒரு கோடி இன்பம் உருவாகும் என்று, ஒரு கோடி இன்பம் உருவாகும் என்று தொழுதால் அழகே. அதிகாலையிலே அலையோசையிலே ஓம் என்னும் மந்திரம் கேட்கிறது. அதாவது ரஹ்மான் சார் கூட சொல்லுவார், ஆண் குரல் என்று சொன்னால் அது டிஎம்எஸ் சார் அவர்களுடைய ஒரு குரல் தான் ஆண் குரல். அவ்வளவு ஒரு மிகவும் கம்பீரமான குரல். அந்த குரல் வளத்தை உடைய எங்களுடைய வேலுப்பிள்ளை ராசேந்திரம் ஐயாவை என்னுடைய கலையத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றேன். ஏராளமான ஒளிப்பதிவு செய்திருக்கிறோம். ஒரு தரமான காணொளி உண்டு, வாங்கோ காணொளிக்குள்ளே போகலாம். இப்போது எங்களுடைய காணொளிக்குள்ளே வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்ளுவோம். செல்லக்கிளி என்ற புனை பெயரோடையும் வேலுப்பிள்ளை ராசேந்திரம் என்ற ஒரு மிகப்பெரிய கலைஞன் கிளிநொச்சி மண்ணிலிருந்து இங்கே எங்களுடைய கலையத்துக்கு வந்திருக்கிறார். நீங்கள் யோசிக்கக்கூடிய நிறுவனம் இவையெல்லாம் எங்கே பிடிக்கிறீங்களன்னு சொல்லி, அது இயற்கை, இந்த பிரபஞ்சத்தின் செய்கை என்னவோ எங்களை நோக்கி அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள், நாங்களும் அவர்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு மிகப்பெரிய முதுமையான ஆளுமை, டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் வளம். உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஏராளமான கலைஞர்களுக்கும் தெரியும். அந்த காலத்தில் பெரிய பெரிய கலைஞர்களோடு பணியாற்றிய ஒரு ஆள். அப்போ அவர் 76 வயசில் இங்கே கூட்டிக் கொண்டு வந்தது எந்த ஸ்டூடியோக்கும் ஒரு பிளெஸிங். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம், நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய கிராமம், நீங்கள் எங்கே பிறந்து வளர்ந்த மக்களுக்கு சொல்லுங்கள். எனது புறப்படம் பருத்தித்துறை புலோலி என்ற புறப்படம். 1950
11-14 பிறந்தது. நான் முதல் மாணவனாக மந்திய பாடசாலையில் படித்து திரும்ப எங்களுடைய தகப்பனாற்று தொழில் நிமித்தம் இல்லாமல் காணிகள் வாங்கின காலத்தால் பூனேரிக்கு போய் பூனேரி மாவட்டத்தில் படித்தேன். நான் படித்த காலத்துலேயும் அங்கே எங்களை என்ன ஒரு டீச்சர் படிப்பிச்சவா திருமதி மிஸ்ஸஸ் ஆல்வா பிள்ளையம்மா வந்து அவதான் இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா. அந்த டீச்சருண்ட மனதை நெக்கேக்க கண்கலங்குது நிச்சயமா. சரி, அது போன பிரச்சனை. அதுலேருந்து அவன் ஆசீர்வாதம் தான் இன்றைக்கும் நான் மேடை பாடகனாக அறிமுகமாகி நாடகங்களுக்கு பாடியிருக்கிறேன். நாடகமும் நடிச்சிருக்கிறேன். நாடகங்களுக்கு பின்னணி பாடியிருக்கிறேன். பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடும் துறந்த நற்றுகத்திற்கீடதிலும் சொல்லும் கண்டேன் வரம் தனை தந்து வாழ்த்திடவே நின்பதம் சரண் புகுந்தே. யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் வேளை அரனிடம் யார் போய் சொல்லுவார் சொல்லுவார். பார்த்தனிலேதன் பத்தினியை இழந்து பார்த்தனிலேதன் பத்தினியை இழந்து பெற்ற பாலனையும் மறந்து பெற்ற பாலனையும் மறந்து பரதவிக்கும் நிலையை யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் வேளை அரனிடம் யார் போய் சொல்லுவார் சொல்லுவார். அது சொல்ல முடியாது. விளங்குது. கடந்த காலங்களில் நிறைய கலை சார்ந்து பணியாற்றி இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் எல்லாத்தையும் கதைக்க முடியாது, உங்களுக்கு விளங்கும். அதாவது எங்கள் படியல் சொன்ன மாதிரி புரிந்தவன் பிஸ்தா அவ்வளோ ஒரு முந்தி அந்த காலத்தில் எங்கே இருந்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். எந்த கலைஞர்களோட பணியாற்றி இருப்பாருன்னு ஒரு மிகப்பெரிய ஆளுமை. முக்கியமாக நீங்கள் இப்போ கிளிநொச்சியில் இருக்கிறீங்களா? அதை இப்போ கிளிநொச்சிக்கு எப்போ போனீங்க? நான் 1970 திருமணம் முடிச்சு போனேன். அப்போ பூனேரியில் இருந்துட்டு அப்படியே கிளிநொச்சிக்கு வந்துட்டியா? இல்லை அதால இந்த என்னுடைய ஊர் பரிந்துரை போய் திருமணம் முடிச்சு எங்கள்ட கிளிநொச்சியிலே எங்களுக்கு கமங்கள் இருக்குது, 20 ஏக்கர் காணி கடைகளும் இருக்குது. அப்போ நாங்கள் திருமணம் முடிச்ச காலத்திலேருந்து இப்போ கிளிநொச்சி தான் வாழ்க்கை. இப்போவுமே இருக்கிற இடம் வந்து கிளிநொச்சி. கிளிநொச்சி என்னுடைய கமத்துலாம் இருக்கும். இடம் அது கிளிநொச்சி 4 மைல் மருதநகர் கிளிநொச்சி. மருதநகரில் இருந்து தமிழேந்திரன் கலையகத்துக்கு வந்திருக்குது சிங்கம். முதலாவதாக ஒரு அசத்தலான பாடல் ஒன்றை கேட்டுவிட்டு மேற்கொண்டு பேசலாம். இதோ பாடல் உங்களுக்காக. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா. உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான். ஐயாவினுடைய கணீர் என்ற குரலில் அற்புதமான பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்கள், யோசிச்சிருப்பீங்கள். இப்படியெல்லாம் ஆக்களை நிறுவ நீங்கள் எங்களுக்கு காட்டுறது உண்மையாக சந்தோஷம் உண்டு. ஒரு மனப்பூர்வமாக கலையை நேசிக்கிற ஒவ்வொரு கலைஞனுக்குமே விளங்கும் அற்புதமான அந்த குரல் வளம். கணீர் என்ற அந்த வெண்கல குரல் டிஎம்எஸ் அவர்களுடைய குரலை 76 வயசோட நீங்கள் நடப்பீங்களா? 76 வயசில் சிங்கம் வந்து பாடிட்டு போகுது. கதிர்காமத்துக்கும் போனவர், ஒரு முருக பக்தன். கதிர்காமத்துக்கு போன அந்த அனுபவத்தையும் இருக்க எங்களுடைய பார்வையாளர்களுக்கு. நான் போன வருஷம் போய் வாகனத்தின் மூலம்தான் உச்சிமலைக்கு போனேன். இந்த முறை நான்
நினைச்சது நடந்து போகணும் மலைக்கண்டு. நான் இந்த முறை இந்த மலை நடந்து போய் தான் மலை உச்சி போய் 76 வயசுல கும்பிட்டுட்டு வந்தேன். மலை உச்சிக்கு போய் நடந்து வந்துட்டு வந்தவர் ஒரு முருக பக்தன். அந்த காலத்தில் நிறைய கலை ஆற்றுகைகள் அந்த காலத்தில் அந்த இதில் சொல்ல முடியாது அந்த மிகப்பெரிய விருதுகள் எல்லாம் பெற்றிருப்பீங்கள். என்ன விருதுண்டு திருப்பதினா புரிஞ்சவன் பிஸ்தா. அதில் எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு கிடைத்தது, அந்த மகிழ்ச்சி ஏனென்றால் அரிதான நிகழ்வு. அது சொல்ல முடியாது. காற்றுல பறந்த மாதிரி இருந்திருக்குமே. என்ன நான் பொங்குடி மாணவிக்கும் ஒரு பாடல் வெளியிட்டு வித்யா என்ன வித்யாவுக்கு அது இப்போ நெட்டில் போய் பார்க்குறவையா நானும் பார்த்தேன். ஐயா ரெக்கார்டிங்கும் நல்லா பாடுவார். ஈழத்தில் முக்கியமாக அவருக்கு டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் வளம் இருக்குது. இதுக்கு பின்னணி என்னன்னு நான் ஆராய்ஞ்சேன். அந்த கதையை அவரே சொல்லுவார். ஒரு மேடையில் அவரை பார்க்க கிடைத்ததாம் அந்த காலத்தில் நாகர்கோயில். அந்த கதையை நீங்களே சொல்லுங்கள். நாகர்கோவில் ஈழத்து சுதந்திர நாகர்கோவில் விஜயரட்னம் எங்கள் அருள்ஜோதி என்ன அருள்ஜோதி என்று அப்பா அவர் நான் தான் அந்த நாளையில் பாடிக்க சில சின்னமலை சீட்டு தான் நான் சொல்கிறது. அப்போ இசைக்குழு குறைவு. அப்போ கண்ணன் நேசம், கண்ணன் கோஷ்டி, ராஜன் கோஷ்டி, அருணா கோஷ்டி எல்லாம் இருந்தது. ஆனால் இவர் கூடுதலாக போன சின்னமலை சீட்டு, புத்தூர் மார்க்கண்டி சீட்டுலாம் அவர் பாடினவர். அவற்ற மகன் தான் அருள் ஜோதி. சவுந்தராயனோட நான் பாடியிருக்கிறேன். நிகழ்ச்சிகளும் அவரோட செய்திருக்கிறேன். ஒரே மலையில் ஈழத்து சவுந்தராயனுடைய ஈழத்து சவுந்தராயன் அருள்ஜோதி அவர்களுடைய அப்பாவோட. நீங்க டிஎம்எஸ் எப்பயாவது பார்த்தீங்களா? டிஎம்எஸ் நான் 12 வயசுல எங்கட அதைத்தான் கேட்டேன் அந்த கதை. எங்கட என்ன பிரச்சனைன்னு சொன்னா எங்கட பரிந்துரையில கிட்டங்கி பீரோவான்னு சொல்லி பில்டிங் கட்டினவன். கட்டி அந்த திறப்பு விழாவுக்கு அந்த நேரம் தென்னிந்திய திரைப்பட பாடகர் நடிகருமான திரு டிஎம் சவுந்தரராயன் ஐயா வந்தவர். அதுதான் விஷயம். என்னண்டா நாங்கள் இப்போ பலாலி ஏர்போர்ட் திறந்தோன்னா இந்திய கலைஞர்கள் இப்போ வரையினமெண்டு எங்கடையாவது அந்த காலத்திலேயே வேறு லெவலாம் இருந்திருக்கணும். என்ன அப்போல்லாம் இந்த நாகர்கோயில் எங்கட நாகதம்பிரானுக்கு சிட்டி வீரம் கண்ணகி அம்மனுக்கு வரணி இந்தியாவிலேருந்து தான் நாக்கில் இறக்குறது. அப்போலேருந்து இந்தியாவிலேருந்து கலைஞர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவருக்கு 12 வயசில் 7ஆம் ஆண்டு படியின இருக்க டிஎம்எஸ் ஐயா அவர்களை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷமாக இந்தியாவிலேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மக்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த உணர்வு அப்படி இருந்தது. அதோட தம்பி பிரச்சனைண்டா என்ன படிப்பிச்ச பிரின்சிபல் அதிபர் அவ கரவட்டி நெல்லிட்டு கரவட்டி அந்த பீரோவாக அவனுக்கும் ஒரு உறவு முறை. அவன் அந்த டீச்சர் அம்மா என்ன பாடசாலை நாட்களில் பாடசாலை நாடகங்கள் பரதநாட்டியங்கள் அதற்கு என்னத்தான் பாட்டுக்கு விடுவா. அதில் நாங்கள் 1ஆவதாம் பெறுவோம், 2ஆவதாம் பெறுவோம், 3ஆவதாம் பெறுவோம், சரி இல்லாமலும் போயிடுவோம். அப்படி அந்த இயற்கை அப்படித்தானே சின்னல இருந்து கலை ஒரு ஈடுபாடு இருக்குது. அப்போ அந்த மேடையில் இப்போ என்ன பாட வச்சதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெள்ளமை. உண்மைதான். அந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அந்த அவரை பார்த்தோன்னே அதே மாதிரி வரணும்ன்ற அந்த பிளஸிங்ஸ் கிடைக்கும். அது என்னடா தம்பி அதில் பாடினோடனே அவன்ற சொல்வளம் வித்தியாசம். ஆமாம் என்ன அந்த மாதிரி இருக்கீங்களா? இருக்கீங்களா? நல்லா பாடுறீங்க, சிறு பையன் நல்லா பாடுறீங்க அப்படி சொன்னாரா? வாவ். அப்போ எங்களை அந்த டைம்ல எங்களுக்கு தாளக்கட்டும் தெரியாது, மேளக்கட்டும் தெரியாது, ஏதோ கேள்வியானத்தில் பாடி தள்ளிட்டோம். சரி, அதை தான் கேள்வியாக கேட்டுக்கு முன்னம் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். அதுக்கு முன்னம் ஐயாண்ட ஒரு கலைஞனை வச்சுக்கொண்டு பாடாமல் இருக்கலாது. என்ன ஒரு அற்புதமான பாடலை எங்களுடைய ராஜேந்திரம் ஐயாண்ட குரலை கேட்டுட்டு மேற்கொண்டு பேசலாம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. 4 மதமும் 40 கோடி மாந்தரம் வருகின்றார். அந்த நாயகன் காணும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. அற்புதமான குரல் வளம். இலங்கை மண்ணின் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து கிளிநொச்சி 4ஆம் வாய்க்கால் மருதநகர் பகுதியிலிருந்து இன்றைக்கு ராஜேந்திரம் ஐயா நேர்காணல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. முக்கியமான ஒரு கேள்வி, நீங்கள் நல்லா பாடுறீங்கள்,
சங்கீதம் படிச்சனீங்களா அல்லது கேள்விஞானமா? நான் சங்கீதம் படிக்கல, கேள்விஞானம். கேள்விஞானம். அந்த காலத்தில் இவ்வளவு தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லை, டெலிஃபோன் இல்லை, டிவி கூட ஊரு கொண்டு தான் இருக்கும், சிலவில் அதுவும் இருக்காது. எப்படி நீங்கள் அந்த இசைகளை கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சது? எனக்கு அந்த 12 வயசில் அவரோட மேடையில் பாடினதுலேருந்து எனக்கு ஒரு ஆதங்கம். நான் இறந்துக்கும் வரையும் அவற்றை குரல்லே பாடணுன்ற ஒரு வைராக்கியம். அப்போ அதே நேரத்தில் நான் அதே குரலில் தான் பாடி பாடி பழகி இப்போ அவற்றை வயசுக்கு பாடணும். நான் அவற்றை வயசுக்கு ஒத்து வராது என்றாலும் 76 வயசில் நீங்கள் இப்படி பாடுறீங்க, ஆனால் சொல்கிறீங்களா அவற்றை குரலுக்கு வராதுன்னு. நீங்கள் கமெண்ட் போடுங்க, ஐயா அந்த குரல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கட்டாயம் மனசார வாழ்த்தி விடுங்க. என்னென்னு சொன்னால் பிறப்பு என்பது நிச்சயிக்கப்பட்டது போல இறப்பு என்பது எனக்கும் நிச்சயம், ஐயாவுக்கும் நிச்சயம், உங்களுக்கும் நிச்சயம், எல்லாருக்கும் நிச்சயம். ஆனால் இந்த காணொளி ஒரு தரமான சம்பவம், ஒரு ஆளுமையினுடைய ஆவணப்படுத்தலாக இருக்கும். ஸோ அவர் அதை பார்த்து மகிழ்விட்டுருவார். அவர் யூடியூப்பெல்லாம் பார்க்குறவர், பார்த்து சந்தோஷப்படுவார். அவர் உண்மையாக என்னுடைய ஒரு ஃபேன். அதாவது என்னுடைய யூடியூப் தளத்தை பார்த்துட்டு பேட்டி கொடுத்தா தம்பிகிட்ட கொடுக்கணுமென்று ஒரு விருப்பப்பட்ட ஒரு நபர். விடுவோமா, நாங்களே தேடி திரிவோம். தேடி ஒரு எங்களுடைய கண்ணில் பட்ட ஒரு முத்து தான் எங்களுடைய ராஜேந்திரம் ஐயா. மீண்டும் ஒரு பாடல் ஒன்றை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். என்றால் நிறைய பாடல்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கிறோம். பாட்டை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் போடுங்க. மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களோட ஈழத்தில் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம்ண்டு இப்போ வெளிநாட்டில் இருக்கிற டயஸ்போரா அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கும் தெரியட்டும். ஏனென்றால் உங்களோட காலத்தோடு இந்த பந்தங்கள் முடியக்கூடாது, தொடர்ந்து அது நீடிக்க வேண்டும். இதோ பாடல் உங்களுக்காக. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன இந்த தளனம் என்ன, அன்பு காணிக்கைதான் கண்ணே. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. யோசிச்சிருப்பீங்கள், ஒரு நல்ல ஒரு ஆளைத்தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நிறுவன ஸ்டூடியோவுக்கு. இந்த ஐயாவை நாங்கள் பார்க்க வேணும், இந்த ஐயாவோட கதைக்க வேணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவினோம். ஐயாவுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றியும் கேட்க வேணும், இசையில் குடும்பத்தின் ஒத்துழைப்பை பற்றியும் கேட்க வேணும். ஐயாவோட பேசின போது சொன்னீங்க உங்களுடைய மனைவியார் நல்ல ஒத்துழைப்பு, இப்போ காலமாயிட்டார். அவ பற்றி கொஞ்சம் ஒரு வார்த்தை. அவள் வந்து பரிந்துரை மெத்தடிக்ஸ் கல்லூரியெல்லாம் படித்தது. நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக போன இடத்த லவ்வா அப்போ மடக்கிட்டீங்களா? விருப்பத்தில் செய்தது. ஆனால் சொந்த மாமா அந்த மகள் தான் மச்சால். அவ ஒரு ஹார்மோனியம் தகப்பன் அண்ணாவி, அவ கம்படி ஹார்மோனியம் வாசிப்பா. இந்த இளைய சமுதாயத்துக்கு இந்த அண்ணாவியண்டா என்னன்னு தெரியாது. அண்ணாவியண்டா ஒரு சங்கீத ஆசிரியர் மாதிரியோ ஒரு கலைஞர்ல பெரிய ஆளோ. அண்ணாவியண்டா என்ன செய்வார்? அவர் வந்து ஒரு நாடகம் எழுதி அதை நிறைய செய்து அவரே இசையமைச்சு அவரே தந்தங்களுக்கு பழக்கி அவர் அதை நடிக்க வருவார். கடுங்கட்டிக்காரன் தானே அண்ணாவி என்ற பேர் சிம்பிளா இருக்கு. ஆனால் அவர் ஒரு பெரிய கொம்போசர். சொல்லுங்க, அந்த அண்ணாவியாருடைய மகள் உங்களுடைய மனைவி மேற்கொண்டு சொல்லுங்க. அவ சில நேரம் என்னுடைய இசை நிகழ்ச்சிகளுக்கு அவன் சில ஹார்மோனியம் வாசிக்கிறா. அப்போ கீபோர்டு ஒன்றும் இல்லை தானே, ஹார்மோனியம் தான். டோல்கி தபைலா இதெல்லாம் வச்சு தான் பாட்டு பாடுறது. சின்ன முளத்துக்கும் அதுதான். அப்புறம் இப்போ அவன் இந்த கொரோனா நேரம் ஆள் என்னை விட்டு போயிட்டா. ஆனால் நான் ஒத்துழைப்பு செய்தவன் உங்களோட கலைவாழ்க்கை அதான் முக்கியம். நான் பாட எங்கேயாலும் கோயிலுக்கு போனால் உடனே தானும் சாரியாட்டி நாள் வலிக்கிட்டோம். முன்னுக்கு இருந்து பார்த்து ரசித்து இப்போ இந்த நான் பரிசு இதெல்லாம் பண்ணாக்கா பார்த்து தான் போயிட்டா. இப்போ ஆள் என்னிடம் இல்லை, பிரச்சனை இல்லை. நான் இப்போ பிள்ளைகளோட இருக்கிறேன் தனியே. அன்பு மலர்களே நம்பியிருங்களேன், நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தர்ம உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே, இந்த நாளும் நமதே. நாளை நமதே,
இந்த நாளை நமதே. அதாவது ஒரு கலைஞனுக்கு குடும்பத்தின் ஒத்துழைப்பு இல்லாட்டி ஒன்றுமே செய்யலாது. இது பல காணொளிகளில் பல தடவை பதிவு செய்திருக்கிறேன். உங்களோட வாய்க்களால் திருப்பம் இருக்கா கிட்டத்தட்ட அவன் உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு செய்திருக்கிறான். நீங்கள் ஒரு கலைஞனாக வாழ்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லணும். அவ எனக்கு 6 பேர் பிள்ளைகள், மற்றது 4 பேர் உத்தியமாக இருக்கணும், மற்ற 2 பேர் முதல் இங்கிருந்து போனாக்களோட இருந்து தடுப்பிலேருந்து வந்தாங்க. விளங்குது. அதாவது நீங்கள் உங்களுடைய எல்லா பங்களிப்பையும் இந்த நாட்டுக்காக செய்திருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஐயாவினுடைய குரலில் மீண்டும் இன்னொரு நல்ல பாடலை கேட்டுவிட்டு தொடர்ந்து பேசலாம். கிளிநொச்சி மண்ணின் மருதநகர் பிரதேசத்திலிருந்து 4ஆம் வாய்க்கால் இடத்திலிருந்து வேலுப்பிள்ளை ராஜேந்திரம் ஐயாவினுடைய குரலில் இதோ என்னும் ஒரு பாடல். அவன் முகம் நம்மையாளும் முகம், அதில் புன்னகை மின்னுதையா, கண்களில் ஆனந்த வெள்ளமையா. அவன் முகம் நம்மையாளும் முகம், அதில் புன்னகை மின்னுதையா, கண்களில் ஆனந்த வெள்ளமையா, கண்களில் ஆனந்த வெள்ளமையா. அஞ்சுதலை நீக்குகின்றாய், ஆறுதலை ஆக்குகின்றாய், எழிசை தாருமையா. அஞ்சுதலை நீக்குகின்றாய், ஆறுதலை ஆக்குகின்றாய், எழிசை தாருமையா. எங்களுடைய அடுத்த சமுதாயத்துக்கு எங்களுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கடத்தும் நோக்கத்திலையும், எங்களுடைய கலைகளை வளர்க்கும் நோக்கத்துடையும், மனந்திறந்து பாராட்டணும் என்ற நோக்கத்திலையும், துல்லியமான ஒளியை வழங்கணும் என்றும், எல்லாரும் நாடுற ஒரே ஒரு இடம் என்று அது இப்போ தமிழ் எந்திரன் தான். உங்களுக்கு தெரியும், நம்மளை பற்றி நாம சொல்லாட்டி ஒரு தரம் சொல்ல போகிறது இல்லை இந்த காலத்தில். அதுதான் உண்மை. அந்த ரீதியில் ஐயாவின் இந்த காணொலியை நான் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இது ஒரு வெறும் யூடியூப் காணொலியாக இல்லாமல் இது ஒரு டாக்குமெண்ட்ரி. ஐயாவோட நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு கிடக்குது. இப்போ நிறைய பாடகர்கள் வந்திருக்கணும், ஈழத்தில் சரி தென்னிந்தியாவில் சரி. ஆனால் அந்த காலத்து பாடகர்களும் இருந்திருக்கிறார்கள். இரண்டையும் ஒப்பிடணும். நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? ரெண்டையும் எப்படி பார்க்குறீர்கள்? என்ன நினைக்கிறீங்க? கூடுதலாக சொல்லலாம். இல்லை, அது இல்லை. என்னென்னா நானும் பாடுறது, ஆனால் இந்த நாளைய பாட்டை நான் அவ்வளோ விரும்புறது. காரணம் என்னென்றால் அதில் கலப்படம் கூட அந்த நாளைய பாட்டு தம்பி பாட்டில் அதுலேயும் சிற்றின்பம் இருக்கு, அது மறைமுகம். இப்போ வெளிப்பாடு ஒன்றும் செய்யலாது. டபுள் மீனிங். அதால ஐயாவுக்கு பிடிக்கும். அது நான் இப்போதைய பாடலை. ஆனால் கூடுதலாக எனக்கு விருப்பமான பாட்டுக்காரன் ஜேசுதாஸ் தான். ஜேசுதாஸ் ஐயா அவற்றை பாட்டு விரும்பி கேட்பேன். நான் என்னால் பாடலாது, அவற்றை குரல் வளம் இல்லை. ஆனால் அவற்றை பாட்டு தான் விரும்பி கேட்பேன், மற்றும்படி குறைவு. வீதி நாடகங்களில் பணியாற்றினு சொன்னீங்க அந்த காலத்தில் மிச்சமிழங்கும். அந்த காலத்தில் கலைஞர்களுக்கு இடையான அந்நியோன்யம் ஒற்றுமையெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில்? எங்களுக்கு ஒரு குரூப் தானே, எங்களோட கலைத்தாய் மன்றம் ஒன்று இருக்கு. அதுல எங்களை 15-16 பேருக்கிட்ட நடிகர், பாடகர், வாத்தியார் எல்லாரும் அதுக்காக. அவர்களுடைய அர்ப்பணிப்பை பற்றி சொல்லுங்கள். எப்படி செய்வீங்க? சாப்பிடுவீங்களா? நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குமா? உங்களுடைய ஆற்றுகை மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக இருக்குமா? எங்களோட குறிக்கோள் வேறு விளங்குதோ, அதை சொல்லல. சாப்பாடுகள் பிரச்சனை இல்லை, போக்குவரத்து பிரச்சனை இல்லை. நாங்கள் இங்கே மட்டுமல்ல, மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை, காரணத்தீவு, இஞ்சால யாழ் மாவட்டம், முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டம், இப்படி மாவட்டங்களுக்கு நாங்கள் போய் வீதி நாடகம் அடிச்சிருக்கிறோம். 1000க்கும் மேற்பட்ட நாடகத்துக்கு நான் பாடியிருக்கிறேன். ஆமாம், 1000க்கும் மேற்பட்ட நாடகத்துக்கு என்ன அனுபவம் இருக்கும்? அதுதான் எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தவர் கோச்சி ரகுன்னு சொல்கிறது கணேசநாதன். அவர் நல்ல மண்டை, அவர்கிட்ட மண்டைக்கு என்ன கிடக்குன்னு தெரியாது. அப்படி நாலேஜா? ஆமாம்ல. இப்போ நீங்கள் ஒரு கவிதை எழுதிச்சோன்னா அப்படியே இருந்துட்டு எழுதி வந்துட்டு போயிடுவார். இல்லாட்டி ஒரு மரண இதுக்கு ஒரு எழுதிச்சோன்னா உடனே பேரையும் முறையும் கட்டு போட்டு மரணம் எழுதி வந்துட்டு போயிடுவார். பாட்டும் அப்படி தான். அவர்கிட்ட பாட்டுகள் நான் நியாயமான பாட்டு பாடிடுவேன், எல்லாம் அதுக்குள்ள பாட்டு. விளங்குது. ஐயாவினுடைய குரலில் மீண்டும் இன்னொரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். இதோ பாடல் உங்களுக்காக. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஓர் மனது, நான் என்ன செய்வேன்? இரண்டு மனம் வேண்டும்,
இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாட ஒன்று, மறந்து வாழ ஒன்று, இரண்டும் மனம் வேண்டும். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால், இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானால், உள்ளம் ஒன்று போதாதே, இரண்டும் மனம் வேண்டும். இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாட ஒன்று, மறந்து வாழ ஒன்று. எங்களுடைய இலங்கை மண்ணில் இருக்கிற தமிழ் மக்களில் நிறைய மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக இந்த ஜெனரேஷனை முன்னேற்ற வேணும், அல்லது ஒரு மோட்டிவேட் பண்ண வேணும், உத்வேகப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே இந்த எங்களுடைய வேலுப்பிள்ளை ராஜேந்திரம் ஐயாவினுடைய சிறப்பான நேர்காணலும் பாடல்களும் இடம்பெற்று கொண்டிருக்குது. அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி. அந்த காலத்தில் நிறைய கலைஞர்கள் வளர்ந்தார்கள், இப்பவும் கலைஞர்கள் உருவாகிறார்கள். அந்த கலைஞர்கள்ட்ட இருந்து இப்போ வளர்கிற கலைஞர்கள் என்னத்தை படித்து கொள்ளணும்? இப்போ வாராக்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கலாம், சில வேளை நீங்கள் தான் சொல்லணும் படிவா. அதுண்டா இப்போ வர கலைஞர்கள் அந்த நாளை இதைப்படி படிக்க மாட்டார்கள். இப்போ எல்லாம் போத வசதிகள். சரியோ, நான் அன்றைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு மோட்டர் சைக்கிள் என்னட்ட இருக்கிறபடியே போனால் அதில் சந்தியில் போய் நின்றேன். சின்ன சின்ன பொடிகள் பேப்பர் எடுத்து நக்குறாங்க. மூன்று பொடிகளோ அப்போ பேப்பர் எடுத்து நடிக்கணும்னா நான் பின்ன அதில் நின்றுட்டு இன்னொரு பொடியை நின்றவன், டே என்னடா நக்குறான்டா போய் பார்ப்போம். இல்லை அவன் சொன்னான், அண்ணே நீ போய் எடுத்தீங்கன்னா தச்சில போலீஸ்காரன் உன்ன நக்கினாண்டு பிடிச்சி போடா, நீ போயில்லை. அப்போ ஆக்கள் வேற லைனுக்கு போட்டினோம் இந்த காலத்து ஜெனரேஷன். என்னென்ன திருப்ப கலைகளை கொண்டாடலாம்? வர முடியாது கஷ்டமா. நான் இந்த 76 வயசுக்கும் என்ன மது இல்லை. மது பார்க்க இடம் வெத்தில பார்க்க சாப்பிடுவான், கோயில போடுவான். அதானியா அப்படி இருக்கிறீர்கள். ஆன்மீகம் ஒரு குறிப்பிட்ட காலம் கோழிப்பு அதெல்லாம் பார்த்தினா ஒரு காலம். இப்போ எனக்கு 50 60 வயதுக்கும் அந்த 50 வயதுக்கும் அதே மிட்டாய். இப்போதான் இடம்பெயரோட எல்லாம் விட்டுட்டேன். நான் ஒன்றும் பாவிக்கிறேன் இல்லை. மற்றது வீட்டையிலும் ஃபோனில் பாட்டுகள் வந்து அதை பாடம் வைக்கிட்டு இருப்பான். ஐயா இந்த உலகமே வேறு என்றதை தான் காட்டினார். அதாவது அவற்ற உலகமே வேறு, ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் உலகம் வேறு, அவை இதுக்கு எடுக்கிற கொஞ்சம் கடினம் என்று சொல்கிறார் ஐயா. ஐயாவின் குரலில் ஒரு கம்பீரமான ஒரு கணீர் என்ற குரலில் மீண்டும் ஒரு பாடல் இதோ உங்களுக்காக. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் இசை பாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் இசை பாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். அற்புதமான குரல் வளமுடைய எங்களுடைய வேலுப்பிள்ளை ராஜேந்திரம் ஐயாவின் பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நேர்காணலை எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, எவ்வளவு பேருக்கு இதை பகிர்றீங்களோ அந்தளத்துக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீங்களன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை செய்ய வேணும், உடனுடனே ஷேர் பண்ண வேணும். நிறைய பேருக்கு உங்களுக்கு யார் இருக்கணும் அந்த பேருக்கும் எல்லா மட்டத்துக்கும் தெரிகிறதுக்கு ஷேர் பண்ண வேணும். முக்கியமான இசையமைப்பாளர்கள் ஐயாவின் கணீர் என்ற இந்த குரல் வளத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். யாழ்ப்பாணத்தில் இப்படி அல்லது வடமாகாணத்தில் சரி தமிழர் பிரதேசத்தில் இந்த குரல் வளத்தில் நீங்கள் எங்கே ஒரு 3-4 பேரை தான் பிடிக்கலாம். ஓமா இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். அப்படியான ஒரு தெய்வீக குரல் எங்களுடைய ராஜேந்திரம் ஐயாவுக்கு. அந்த குரலில் நிறைய பாடல்களை கேட்டோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமாக கலைஞனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் பட்டும் படாமல் சொல்லிட்டீர்கள் நிறைய விஷயங்கள். என்னென்ன பண்புகள் ஒரு கலைஞனுக்கு இருக்க வேணுமென்றது சொல்ல வேணும். ஏனென்றால் அதையும் சொல்லி போட்டு உங்கள்கிட்ட அந்த கேள்விக்கு போகிறேன். இப்போ கலைஞர்கள் என்று சொல்கிறதுல ஒரு கொஞ்சம் பேர் திரியினம்.
காசு சம்பாதிக்கிறதுக்கும் மற்றவனை பே காட்டுறதுக்கும் ஏமாற்று வேலை. அவர்கள் கலைஞர்கள் என்றதுன்னு சொல்லி பார்க்க ஏமாத்து பேர் வழிகள். சில பேர்ட்ட கதைகளை எல்லாம் கேட்டால் பயங்கர கோபம் பெறும் ஐயா எனக்கு. நீங்கள் ஒரு அனுபவ முயற்சியில் சொல்லணும். கலைஞர் சிவன் கோயிலில் ஒரு சிவன் ராத்திரி ப்ரோக்ராம் எங்களை பிடிச்சாங்க. பிடிச்சா எனக்கு உதவிக்கு பாட்டுக்கு ஆள் இல்லை. அப்போ எங்கட கீபோர்ட் வாசிக்கிற ஆசிரியர் சொன்னார், அண்ணே உங்களுக்காக ஒரு உதவிக்கு ஒரு ஆளை கொண்டாரும். என்ன நான் தொடர்ந்து பாடுவேன், பிரச்சனை 3-4 மணிக்கெல்லாம் பாடலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டாலும் எங்களுக்கு ஒரு ஓய்வு வேணும் தானே. கட்டாயம். அப்போ நான் மினவும் தம்பி கொண்டான்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த உடனே எனக்கு அதான் ஐயா பிடிக்க இல்லைன்னுண்டா, அவர் வந்த உடனே அந்த அந்த கோயில் நிர்வாகத்தின் தலைவர் அவர் வந்து எங்கள்கிட்ட கேட்டார், தம்பி எதுவும் பாவிக்கிறீங்களோட உங்கள்கிட்ட எல்லாரும் நீங்கள் கேட்டேன் குழுவோட நீங்கள். அப்போ எங்கள்ட கீபோர்டு வாசிக்கிறவர் அவர் பாவிப்பார், ஆனால் எல்லாம் வேலை முடிய தான் பாவிப்பார். ஏன்னா எனக்கு சொல்லுவார், கிளியன் தான் சொல்லுவார், கிளியண்ணே நாங்கள் மேடையில் மற்றவங்க இதை பார்க்க எங்களை ஆடியன்ஸ் என்ன பார்ப்பாங்களே இருந்தால் நான் தள்ளாடக்கூடாது. உண்மை. எங்களுக்கு இப்போ இந்த நாளைக்கு மார்க்கெட் டைம்லேயே ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். பின்ன பட்டு வடிக்கலாம். அப்போ பிறகு நானும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். இந்த 85 மாதத்துக்கெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இவன் என்ன பக்கத்தில் இருந்த பாட்டுக்காரன் காண இல்லையா பூசுறது போட்டு. அப்போ தவையில் வாய்ச்சது பரதரெண்டு அங்கே புத்தூர் படியான். அப்போ உடனே சொன்னான், நான் பாடிக்கொண்டிருக்க இப்படி சைடில் நுள்ளினான் நின்றுட்டேன். பிறகு தம்பி கொஞ்சம் தெல்லாம் வந்துட்டார். வந்துட்டு அவன் அலௌன்சர் அறிவிக்கிறான், அவன் என்னிட மைக்கத்தாரான். இவன் அது மைக்கதாப்பா மைக்கதா என்ன அவர் கோயில் நிர்வாக சபை தலைவர் சொன்னதுக்காக போய் அடிச்சுட்டு வந்துட்டான். பிறகு எங்களோட மற்றபடிகள் எல்லாம் குடித்தவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அவங்க பாவித்தவங்க தான், நான் எல்லாம் முடிச்சு தான். அப்போ சில பேர் தம்பி கலையாக நினைக்கிறேன் இல்லை, அதான் எனக்கு பிடிக்கிறேன் இல்லை. இந்த பழக்கங்களெல்லாம் கலையை முன்னிட்டாது என்ன இல்லை ஐயா. சௌந்தரனையும் பாவிச்சவர் நான் பேப்பரில் பார்த்து நான் அவங்கள அந்த சரியான வாய்ஸை அந்த 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 இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதை கொண்டு செல்வாங்க. இவங்கள் கண்ட உடனே முதல்ல தண்ணி குடித்த மாதிரி குடிச்சிடுவாங்க. குடிச்சிட்டு வந்து நல்ல வெம்பலாக இருக்குது நேர்காணல். ஐயா வஞ்சகம் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்கிறார், யாருடைய பேருன்னு சொல்லல தானே. இளைய கலைஞர்கள் உதுல மூழ்காமல் கலையை மட்டும் பார்க்கணும் பண்ணுறீங்க. மற்ற அந்த போட்டி பொறாமையில் என்ன மாதிரி எனக்கும் அதுவும் ஒரு சம்பவம் தம்பி. நான் உங்களுக்கு இப்போ நல்லது நீங்கள் கேட்டது. உதயநகரில் ஒரு கோயில் திருவிழாவுக்கு நிகழ்ச்சி ப்ரோக்ராம் அடிக்க போனோம். பேர் வேண்டாம அடிக்க போனால் இங்கேருந்து போனாக்கள் நிலவு நிகழ்ச்சி தான் செய்கிறோம். அங்கே போனால் என்ன பக்கத்தை சொல்லி பட்டுக்கோட்டையில் ஆள் தான் ஒரு ஆள் இருந்து அவர் அந்த வேறு விளையாட்டெல்லாம் தெரியுமா அவருக்கு. அப்போ அவர் முதல் பாடிட்டார். அப்போ பாடினோடனே எங்களை சுலமிச்சரன்னு சொல்லி அவர் தான் கீபோர்ட் வாய்ச்சா. அவர் அந்த அங்கே கண்டியலால் அந்த ரேடியோ சில்வனுக்கெல்லாம் வாய்ச்சி தான். அவர் கொஞ்சம் ஆட்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் தானே. பின்ன சரி போட்டு அவர் பாடி முடிய எனக்கு அறிவிச்சாங்க, சிலகளி என்ன பாடுறேன்ட்டு. தூயரா படித்து பாட்டை கொண்டு வந்து முடிக்க அவர் என்ன பக்கத்தில் இருந்துட்டு பார்த்தவன் தம்பி. பிறகு ஒரு கிழமை மேலே நான் தோண்ட வேலை செய்ய மாட்டேன். பிறகு நான் வந்து உங்களை அவை பழைய ஆக்கள் தான் சொன்னேன் அப்படி பிரச்சனை. பிறகு அவை வந்து சரி எதை சோப்படுத்திக்கிட்டு வாங்கன்னு பிறகு நான் போய் தேசிக்கலாம் பட்டி தான் மாற்றினேன். அப்போ இந்த குணங்கள் இருக்கு. இருக்குது. இப்படி இருக்கிற கலைஞன் முன்னேறுவானா? ஆளே முடிஞ்சுது. ஆளே முடிஞ்சுது. அதுதான் ஐயாண்ட அனுபவங்களை கேளுங்க. இந்த கால கலைஞர்கள் வடிவாக கேளுங்க. ஒரு திறம் காயத்தான் கொண்டு வந்து ரக்கி இருக்கிறேன் தேடி பிடிச்சாந்து. கிளிநொச்சி மருதநகரில் இருந்து எங்களுடைய ராஜேந்திரம் ஐயா செல்லக்கிளியண்ணேண்டா தான் தெரியும். கிளியண்ணேண்டா இவ்வளோ அனுபவமான கதைகள் என்று கேளுங்க. சிம்பிளாக சொன்னார் பாருங்க, நேட்டிவேல பார்த்தா ஆளே முடிஞ்சுது. என்ன ஆளே ரைட். இந்த அதான் நான் சொல்கிறேன் தம்பி, சில நேரம் அங்கே ரேட் பேசி போவாங்க. என்னட்டு யாரும் வந்து கேட்டால் நீங்கள் போய் வெந்நேர கண்டுக்காதீங்க, நான் பாட்டுக்கு தான் வருவேன். மற்ற குடுக்கல் வாங்கலாம் அதே பேரை பொறுத்த உண்டு. நான் அங்கே போனால் அவங்க ரேட் பேசி காசு வேண்டிட்டு கொண்டு வந்து பொக்கெட்டு அண்ணன் இவ்வளோ வச்சு வாங்கணும் காணுமா உடனே. நான் உடனே தான் சொல்லுவேன், தம்பி எனக்கு சரசி வந்து ஒரு கூடை, இதை நான் விற்க வர இல்லை, நீ தாரது தான் இந்த நான் வாங்குறேன். அந்த வசனத்தை திருப்பி இருக்கா சொல்லிவிடுங்க இந்த கலைஞர்களுக்கு. தம்பி
சொல்லுங்க. தம்பி இது என்ன அந்த சரஸ்வதி கதையை திரும்ப சொல்லி விடுங்க. ஓமாம், அந்த அதை வந்து அந்த வசனம் சொல்கிற வசனத்தை சொல்லுங்க. காசு தருவாங்க, நான் தந்து போட்டு என்ன கேட்பாங்களன்னா போதுமான்னு கேட்பாங்க. நான் உடனே சொல்லுவேன், தம்பி இது எங்களுக்கு சரஸ்வதி எங்களுக்கு கடவுளால் தரப்பட்ட ஒரு இது ஒரு இசை இது, நான் இதை விற்க வரையில்லை. இது எனக்கு நடந்தது. வேற வேற ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு கணக்கெல்லாம் குளிர்விச்சு அனுப்புவாங்க. சிலவில் வருங்கையோடையும் வந்திருக்கிறோம் நாங்கள். நான் கலை எங்களை கைவிட்டதில்லை, கலை எங்களை கைவிட்டதில்லை. சிங்கமாக தான் நான் தான் சொன்னேன், தம்பி நீ தாரதா இது பிரச்சனை 3000 4000 தந்துட்டு கேட்பாங்க. நான் இதுதான் தாண்டுக்கு நான் பண்ணுறேன், இன்றைக்கும் இல்லை அன்றைக்கும் இல்லை. ஒரு அருமையான கலைஞன் எங்களுடைய செல்லக்கிளி அண்ணையை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் காட்சி வந்துருக்கிறோம். இப்போ எங்களுடைய கிளியாண்ட பாட்டில் இன்னொரு குரலில் இன்னொரு பாட்டு ஒன்று கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். இதோ பாடல் உங்களுக்காக. பூமாலையில் ஓர் மல்லிகை இன்று நான் தான் தேனென்றது, உந்தன் வீடு தேடி வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது. பூமாலையில் ஓர் மல்லிகை இன்று நான் தான் தேனென்றது, உந்தன் வீடு தேடி வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது, இன்னும் வேண்டுமா என்றது. அந்த காலத்தில் நிறைய நாடகங்கள் நிறைய பாடல்கள் எல்லாம் செய்த ஒரு 76 வயதிலேயும் கம்பீரமான கணீர் என்ற குரலுடைய ஒரு தேச குரலும் எங்களுடைய ராஜேந்திரம் ஐயா. இறுதியாக இந்த வளரும் கலைஞர்களுக்கு ஒரு ஆலோசனையாக எல்லாரும் கேட்குறவை தான், உங்கள்கிட்ட நானும் கேட்குறேன். என்னென்ன பண்புகள் சுருக்கமாக அந்த சொல்லி முன்னேறதுக்கு 5 பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் 5 சொல்ல தேவையில்லை, வளரும் கலைஞர்கள் இன்னென்ன இருந்தால் மேலே வரலாம் ரெண்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள். அது வந்து தம்பி இசைத்துறையில் போட்டி பொறாமே இருக்கும், கட்டாயம் இருக்கும். சரியான இது இருக்குது. நான் என்னை பொறுத்தளவில் பிரச்சனை நடந்தது நான் இதை கையில். இப்போதைய பொடிகள் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. உண்மை கதை. நாங்கள் சொல்கிறது தம்பி இப்படி தான் செய்யணும். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போனோடனே ஜட்ஜுக்கு வந்தது, அதில் என்ன கூட்டி கொண்டு போனது கீபோர்ட் வாசிக்கிறேன் மாஸ்டர் கிளியண்ணே, நீங்கள் இன்றைக்கு இந்த மோடையில் பாடணுமான்னு. அப்போ இவன் போய் கேட்டான், என்கிட்ட கீபோர்டு வாசிக்கிற மாஸ்டர் தான் போய் கேட்டார், இப்படி எங்களுடைய ஒரு ஆளுக்கு பாட விட போகிறோம் இல்லை, அவர் மாட்டேன்ட்டார். அந்த ஊரில் உள்ளவனுக்கு என்ன தெரியும், நான் கனமோட ப்ரோக்ராம் எல்லாம் செய்தனா இப்படி பாடுவான்ட்டு தெரியும். அவங்களெல்லாம் என்னுடைய மாஸ்டர் போய் கேட்ட நீங்களாவது சொல்லி விடுங்க உண்டு. ஒரு தினம் அதை அனுமதிக்க இல்லை. இந்த உலகம் எல்லாம் ஃபேமஸ் என்ன அது அனுமதிக்க இல்லை. காரணம் என்ன சொன்னால் இன்றைக்கு தெரியுமே இன்றைக்கு. அப்போ அவங்க சொன்ன கருத்தும் உண்டு. சரி, அவர் ஜட்ஜு, அவர் சொன்னால் பாடலாம், இல்லாட்டி நாங்கள் என்னென்ன செய்கிறோம்னா அதையும் சரிதான். ஜட்ஜுக்கு அவர் நீதிபதி மாதிரி தானே, அது சரியோ. அப்போ அவர் இல்லை செய்யலாண்டா. என்ன 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 விடயங்களை நாங்கள் கவனிச்சா மேலே வரலாம் வளரும் கலைஞர்கள்? வளரும் கலைஞர்கள் என்னென்ன விடயங்களை கவனிச்சா மேலே வரலாம்? கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லுங்க. அது தம்பி, இப்போ ஒரு பாடக்கூடிய பிள்ளையாக இருந்தான்னா, ஒரு ஆண்மகனாக இருந்தான்னா, அந்த கலை வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தங்களோட திறமை கொண்டு சென்றால் செய்யலாம். இது இப்போ தம்பி மாதிரி நான் இந்த வயசுக்கு இன்றைக்கு வரையும் பார்க்குறோம், ஒருத்தன் பாட்டுக்காரனை காண இல்லை. அந்த நேரம் ஜிஆர் சுகுமார் சாந்தன், அவன் முரளி, அவன் சாந்தன் இவரெல்லாம் பாடினாங்க. எழுத்து சாந்தன், அருள் விஜயன், அருள் ஜோதியெல்லாம் பாடினாங்க. இன்றைக்கும் நான் இன்னொரு பாட்டுக்காரன் உற்பத்தி ஆனான்றது அறியல. நீங்களும் சிந்திச்சு பாருங்க. உண்மைதான். அந்த நாளே தனித்துவம் என்ன தனித்துவம் போயிட்டு என்ன குறைவு அந்த காலத்தில். ஆனால் இப்போ நீங்கள் உங்களோட யூடியூப் இதில் செய்கிறீர்கள், கணப்பிள்ளைகள் செய்த நான் நடுக்க கூட தட்டி தான் அப்படி பார்ப்பேன், நடுக்க அதுதான் பார்ப்பேன். அப்போ அதில் கணக்கு பார்த்து நான் ஒருத்தர் பிள்ளை இப்போ இங்கே தாலியை இந்த அங்கேண்டா உடுத்துறேன் சன்சி நல்ல கட்டிக்கார், நல்ல குரல் வளம். அதுதான் அதைத்தான் நான் செய்கிறேன். உண்மையாக அந்த அவைக்கு ஒரு களம் இருக்காது, நாங்கள் அதை உலகம் எல்லாம் பெறப்பேக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு அதெல்லாம் காணும் எங்களுக்கு. ஒரு பாட்டு ஒரு பெரிய இடத்துல கிடைச்சிட்டு நமக்கு சந்தோஷம்.
இல்லை அந்த பிள்ளை எல்லாம் நல்லா செய்திகளையா காலப்போக்கில் கையை விட்டுடுங்க. உண்மைதான், கல்யாணம் செய்த ஒன்று படிப்பு ஆனால் என்னத்தை செய்தாலும் தொடரணும். இந்தியாவிலே அப்படி இல்லை. அவங்க அந்த கலை வளர்ச்சியோட அதோடய போய் சாகுந்தனையும் அதோட போயிடுவாங்க. உண்மைதான், ஒரு இந்திய இடையில நின்றுவாங்க. உண்மை. ஒரு அனுபவமான கருத்துக்கள் நிறைய பாடல்களை கேட்டிருந்தோம். ஒரு எங்களுடைய ஒரு சொத்து அல்லது முதுசம்னு சொல்லுவேன் தானே, கிளிய ஐயா கூப்பிட்டம் இன்றைக்கு வேலுப்பிள்ளை ராஜேந்திரம் ஐயா ஒரு சிறப்பான நேர்காணலும் அவற்றை திறமையை உலகம் பெறப்பிறக்காக இந்த காணொலியை நாங்கள் தயாரிச்சிருந்தோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், அந்த ஷேர் பட்டன் இருக்கா தட்டி விட வேணும். நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்லேயோ வைபர்லேயோ இந்த யாழ்ப்பாணம் புல்லா, இலங்கை புல்லா, உலகம் புல்லா அதை பெறப்ப வேணும். கிளிநொச்சி மண் புல்லா எல்லாம் தமிழர்கள் வாழ்கிற எல்லா பிரதேசத்துலேயும் அதை பெறப்ப வேணும். அடுத்தது உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே போட வேணும். அவர் மனசார வாழ்த்த வேணும். இப்படி குரலில் அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறேன். அவர் 76 வயசில் இப்படி பாடுறது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதை நீங்கள் கருத்தாக எழுதணும். இந்த காணொலியை உங்களுடைய ஆதரவை நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்து தான் செய்த நாங்கள் நிறைய பேருக்கு அதை பிறப்பி விட்டீங்களேன்னு நான் நம்புகிறேன். இந்த கலையத்துக்கு வந்து இந்த வயசுலேயும் வேலைக்கு எடுக்கிறதா இருந்த இந்த நேர்காணல் உண்மையாக அவர் கதிர்காமல் போயிட்டார். இருந்தாலும் அவர் வேறு மட்டும் வெயிட் பண்ணி அந்த உண்மையாக இந்த காணொலி நாங்கள் இன்றைக்கு எடுக்கிறோம்ட்டு அதுக்கு பின்னால் பல சவால்கள். நான் ஒரு தொடர்பாடல் குறைபாட்டாலே அன்றைக்கு அவரும் மகனும் வந்துட்டுனோம். நான் வேலையில் நின்றேன், ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டு ஐயா திரும்பி போனவர். அது பெரிய மனசோட திருப்ப கூப்பிட்டு இந்த 2ஆம் தரம் இந்த ஒளிப்பதிவை நாங்கள் செய்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி காணொலியாக இது இருக்குமென்றதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏனென்றா ஐயா அந்த குரல் அப்படி. மீண்டும் ஐயாவுக்கு மனப்பூர்வமான நன்றிகள் இங்கே வந்ததுக்காக. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும். எங்களோட ராசேந்திரம் ஐயா நிறைய விருதுகள் வச்சிருக்கிறார் கையில். ஏராளமான ஆக்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆள்கிட்டையும் விருது வேண்டி இருக்கிறார். ரெண்டா யோசிச்சு பாருங்க, பார்க்குறதே கஷ்டமான ஆள்கிட்ட விருது வேண்டி இருக்கிறார். 2 விளங்கும். உதயன் ஐயா கலை எழில் விருது வச்சிருக்கிறீங்க, காட்டுங்க. 2018ஆம் ஆண்டு கரியல் விருது எனக்கு சிறந்த பாடலுக்கான விருது வந்தது. கரைச்சி பிரதேச கலாசார பேரவை கொடுத்துருக்கு. 2017 ராஜேந்திரன் ஐயாவுக்கு கொடுத்துருக்கு. அடுத்த சர்டிஃபிகேட் காட்டுங்க ஐயா. இது அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட கலைஞர் சுவாதம் வாழ்த்து. இதுவும் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இது ஒரு புத்தகம் விரிச்சு எடுக்கவா இருக்கட்டும். உங்களோட பற்றின ஒரு வரலாறும் இந்த புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கேன். புகைப்படங்களை காட்டுங்க, ஃபோட்டோக்களை. ஆமாம், இது பாருங்க. குத்து விளக்கு ஏற்றுற உண்டு. அடுத்து ஐயா ஒரு நாடக கலைஞனாகவும் இருந்திருக்கிறார். அடுத்த படம் காட்டுங்கோ. ஐயா ஒரு கச்சேரியில் பாடிக்கொண்டிருக்கிறார். அடுத்த படம் காட்டுங்கோ. இது அரசாங்க கச்சேரியில் வந்திருக்கிறேன். என்ன கரையலில் விருது கலை எழில் விருது கிடைச்சது உங்களுக்கு. அடுத்தது இது கச்சேரியில் பாடுறீங்களே, முருகேச முன்பள்ளி. ஒரு சிறப்பான கலைஞனை நிறைய படங்கள் வச்சிருக்கிறார் ஐயா. ஒரு ஆளுமை 76 வயதிலேயும் பல சாதனைகளை புரிந்து எங்களுடைய நம்முடைய நாட்டின் ஒரு மிகப்பெரிய கலைஞனை நேர்காணல் செய்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. திருப்பவும் நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ பாடல்களையும் என்ற கலையகத்துக்கு பாடி என்ற கலையகத்தில் ஒரு மூத்த ஆளுமையாக வந்து சிறப்பிச்சதுக்காக தமிழேந்திரன் யூடியூப் தளம் சார்பாகவும் உங்களோட மகனுக்கும் நீங்கள் இங்கே வந்ததுக்கும் உங்களை கூட்டிக் கொண்டு வந்ததுக்கு அவருக்கும் எல்லாருக்கும் உங்களோட கிராமத்துக்கும் முக்கியமாக நன்றி கூறுறேன். நன்றி ஐயா. இன்னும் நீங்கள் நிறைய காலம் இருக்கணும். அடுத்த தலைமுறைக்கும் உங்களோட விஷயம் தெரிஞ்சிட்டது. உண்மையாக நிச்சயமாக கோல் பெறும். நிறைய பேர்ட்ட வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் மிகப்பெரியதொரு நாளாக இன்றைய நாளும் உங்களுக்கு இருக்கும். இந்த ஒளிப்பதிவு செய்த நாள் உங்களுடைய திறமையால் நீங்கள் உங்களோட பிறப்பால் ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இது இருக்குமென்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி தான் நான் வேலை செய்வேன். வச்சு உங்களை அனுப்பிட்டு நான் வச்சு வேலை செய்வேன். அந்த சாங்ஸுக்கு வட்டிவா மாஸ்டர் பண்ணி உங்களோட குரலை துல்லியமாக அனுப்புவேன். ஏன்னா அப்படி துல்லியமான குரலை நான் கெடுக்கக்கூடாது. நன்றி ஐயா. நன்றி 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 மக்களே. வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.